ஏற்பாட்டிலே ஆசாரிப்பு கூடாரத்திலே 3 ஸ்தலங்கள் இருக்கும். ஒன்று பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்திலே பலிகளை செலுத்துவார்கள். பிரகாரத்திலே பலி மட்டும் செலுத்துவாங்க. பரிசுத்த ஸ்தலத்திலே அப்பமும் குத்துவிளக்கும் மேஜையும் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பாருங்க, நாம் இங்க அநேகர் பிரகாரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பலி மட்டும் செலுத்துவோம். ஆனால் அப்பமும் இல்லை, குத்துவிளக்கும் இல்லை. சரிங்களா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த பிரகாரத்தில் நிற்கிற, பலிபீடத்தில் நிற்கிற ஜனங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க முடியாது. வருவாங்க, பலி செலுத்துவாங்க, அதோட திரும்பி போயிடுவாங்க. ஆனால் அந்த அப்பத்தை புசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஆசாரியன் கொடுக்குற அப்பத்தை புசிக்கிறாங்க பாருங்க. அப்போ அது பரிசுத்த ஸ்தலம். அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் அடைய வேண்டும். இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலம் தேவன் நம்மோடு பேசணும்னா நம்ம இன்னும் பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி உள்ள போகணும். ஆனால் நீங்களும் நானும் போவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தான் ஆண்டவர் அவருடைய சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை தகுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாஞ்சை என்னன்னா, நான் பலிபீடத்தோட இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க வருவாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்தார், ஆண்டவர் நன்மை செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாரம் வருவாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க, போயிடுவாங்க. இவங்கெல்லாமே பிரகாரத்தில் வந்த கேசுக. சரிங்களா? பிரகாரத்தில் வந்த கேசுக. ஆண்டவர் நன்மை செய்தார், ஆண்டவருக்கு ஒரு நன்றி, பலி செலுத்திட்டேன், போயிட்டு வர போயிடுவாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்தார், நான் பிரகாரத்துக்கு வந்தேன், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு நான் பிரயாசம் எடுப்பேன். அல்லேலூயா. அதுதான் ஞானஸ்தானம், அதுதான் திருவிருந்து, அதுதான் பரிசுத்த பந்தி. நான் இன்னும் பரிசுத்தம் அடைவேன், இன்னும் நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவேன். அதோடு நின்று விடுகிறதில்ல, நான் இன்னும் தேவன் எங்கூட பேசுகிற அளவுக்கான பரிசுத்தம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் போகிறதுக்கு நான் இன்னும் பிரயாசம் எடுக்கிறேன். தேவன் என்னோடு பேசணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. கரங்களை தட்டி, ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாதே. கரங்களை தட்டி கேட்போமா? இன்னும் ஒரு பரிசுத்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தம் போதாது, பிரகாரத்தின் அனுபவம் போதாது, ஓ பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் போதாது, மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கேட்போமா? பிரகாரத்தின் அனுபவம் மட்டும் போதாது, பலி செலுத்துகிற அனுபவம் மட்டும் போதாதப்பா, இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் வேணுமே. தேவ பிள்ளையே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் பேச ஆரம்பிக்கும் போது நாம் எந்த பிரச்சனையிலும் போய் சிக்க மாட்டோம். அல்லேலூயா. எந்த போராட்டத்திலையும் போய் மாட்ட மாட்டோம். ஸ்தோத்திரம். எந்த சத்துரு பிசாசு எந்த காரியங்களை கொண்டு வந்தாலும் ஆவிக்குரியவர்களாகிய நாம் அதை பகுத்தறிந்து தப்பித்துக் கொள்வோம். ஏன்னா கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். அந்த சிந்தையோடு ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு பிரகாரத்தின் அனுபவம் மட்டும் போதாது. பிரகாரத்தின் அனுபவம் என்பது விசிட்டர்ஸ். கர்த்தர் நன்மை செய்தார், நான் ஆலயத்துக்கு வந்தேன். நம்ம சர்ச்சில் புதுசாக ஒரு 2-3 பேர் வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க விசிட்டர்ஸ். பிரகாரத்தோடு நின்று விடுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், நன்றி சொல்லுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. மீண்டும்
நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணுங்கிற அனுபவம் வரணும். நான் ஆண்டவருக்குள்ளே வரணும், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்த பந்தி எடுக்கணும், அவருடைய அப்பா எடுக்கணும், அவர் ரத்தத்தை புசிக்கணும், நான் இன்னும் சத்தியத்தில் வளரணுங்கிற அனுபவம் தான் பரிசுத்த ஸ்தலம். ஆனால் இன்னும் பாஸ்டர் அவர் எங்கள் கூட பேசுகிறாரு, ஆனால் ஆண்டவர் எங்கூட பேசணுன்னா அந்த அளவுக்கு பரிசுத்தத்தை நான் அடையணுங்கிறது தான் மகா பரிசுத்தத்தில் அனுபவம். அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு நம்ம ஆராதிப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். நம்ம